இங்க ஒருத்தன் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக காலேஜ கட் அடிச்சுட்டு டெலிவரி பாயா வேலை செய்யறான். அப்ப கடைசி டெலிவரியா ஒரு வயசானவருக்கு கொடுக்கணும். ஆனா அவர்கிட்ட கொடுக்க பணம் இல்லாதனால பதிலுக்கு ஒரு டீ பாட்ட கொடுக்கறாரு. இவனுக்கும் வேற வழி இல்லாம அதை வாங்கிக்கிறான். டெலிவரி பண்ணதுல வந்த காசை வச்சு ஒரு சூட் வாங்குறதுக்காக போறான். ஆனா காசு பத்தாததுனால அவனை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதனால இருக்கிற காசை வச்சு ஒரு துணியை வாங்குறான். நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட பார்க்க போறதை நினைச்சு அவனுக்கு சந்தோஷத்துல தூக்கம் வரல. அதனால வாங்கின சூட்டை போட்டுட்டு மொட்டை மாடிக்கு வரான். இங்கதான் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்க ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருக்காங்க. அவங்களுடைய கமர்ஷியல் இந்த போர்ட்ல ஷோ ஆகும். அதை பார்த்துதான் இவன் தினமும் பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போற அவ ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். சைல்டிஷா பேசணுமா இல்ல மெச்சூர்டா பேசணுமான்னு தெரியாம இருக்கும்போதுதான் அவன் போட்டிருக்கிற சூட் கொஞ்சம் கொஞ்சமா கிளிய ஆரம்பிக்குது. ஆனா கடைசியில மொத்தமா அது கிழிஞ்சு போயிருது. என்னோட லைஃப்ல எல்லாமே நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் எதையும் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு அவன் ஃபீல் பண்றான். அட்லீஸ்ட் என்னுடைய விஷ் அந்த ப்ராமிஸ காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு இவன் சொன்னதும் பக்கத்துல இருந்த டீ பாட்ல இருந்து விஷ் டிராகன் வெளியே வருது. முதல்ல அதை பார்த்து பயந்தாலும் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய விஷ் டிராகன் தெரிஞ்சதும் அவன் அமைதியாகிறான். அப்பதான் அந்த மேஜிக்கல் டீ பாட்டை தேடி 3 அடியாளுக வராங்க. இப்ப இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு குன்ஃபு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறான். உடனே அது அவனுடைய ஃபர்ஸ்ட் விஷன்னு நினைச்சு விஷ் டிராகன் அதை நிறைவேற்றிடுது. ஆனா இது மூலமாவே அவங்க கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியலன்னு இவருக்கு வேலை கொடுத்தவரு திட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்க அடுத்த முறை அவனை கண்டிப்பா பிடிச்சிருவனு பாஸ்க்கு வாக்கு கொடுக்கறானுங்க. காலையில விடிஞ்சதும் அவனுடைய ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக விஸ்ட்ரேகனுடைய ஹெல்ப்போட அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறான். ஆனா பணக்காரங்கனால மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால இவனுடைய ரெண்டாவது விஷா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பணக்காரனா இருக்கணும்னு கேக்குறான். ஆனா அந்த டிராகன் ஒரு பொண்ணுக்காக உன்னோட விஷ வேஸ்ட் பண்றியேன்னு சிரிக்குது. ஆனா இவன் ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் சொல்றான். இந்த உலகத்துல கேட்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு நீ ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு கேக்குறியே. நான் திரும்பவும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு இவன் கேட்கவும் அதுக்கு விஷ் டிராகன் என்னால ஒருத்தங்களை காதலிக்க வைக்கவோ ஃப்ரெண்டாக வைக்கவோ முடியாது. அதுக்கு பதிலா நீ ஆர்மி வேணும், தங்கம் வேணும், பணம் வேணும்னு கேளு, அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லுது. அதுக்கு இவன் நீ ஒன்னும் புதுசா அவ கூட ஃப்ரெண்டாக வைக்க தேவையில்லை, அவ ஏற்கனவே என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவனுடைய பேக் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல டீச்சர் டிராகனை எழுத சொல்லி இருப்பாங்க. எல்லாருமே டிராகனை எழுதி காட்டினா இவன் மட்டும் அதை வரைஞ்சு காட்டியிருப்பான். அதனால டீச்சர் இவனை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இதே மாதிரி பக்கத்து கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணு கோவமா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தா பார்த்தா அவளுமே டிராகனை எழுதி காட்டாம வரைஞ்சு காட்டியிருக்கா. சோ இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஏரியால பக்கத்து வீடு. அதனாலேயே நாங்க எப்பவுமே விளையாடிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே பட்டத்தை பறக்க விட்டுட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய பிசினஸ்க்காக இந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாங்க. சோ அன்னைக்குதான் அவளை நான் கடைசியா பார்த்தேன்னு இவன் சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்ட டிராகன் டயர்ட் ஆகிருது. இதுக்கப்புறம் அவன் கேட்ட மாதிரியே ஒரு நாள் மட்டும் பணக்காரனா இருக்கணுங்கிற ஆசைய விஷ் டிராகன் நிறைவேற்றுது. அப்படியே ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரியே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள போறான். அங்க இவன் ஃப்ரெண்ட் லீனாவை பாக்குறான். அவன் வந்த கெஸ்ட் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரும் லீனா அப்பா கூட பிசினஸ் பண்றவங்க. அதனால அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க கூட சிரிச்சு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. அப்பதான் இவன் ஹாய் லீனான்னு பேச போறான். அவளும் மத்தவங்க கூட பேசுற மாதிரி கடமையேன்னு சிரிச்சு பேசுறா. இவன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்த பட்டத்தை கொடுக்க ட்ரை பண்ணா. அப்பதான் அவனுக்கு புரியுது அவ எல்லாத்துக்கும் கூடயுமே ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அப்படின்னா அவளுக்கு நான் யாருங்கிறதே தெரியலன்னு இவன் ஃபீல் பண்றான். பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னாப்பா கடைசி நேரத்துல வராம போயிடுறாரு. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை தப்பா பேசவும் உடனே அதை திசை திருப்பறதுக்காக இவன் அவனோட குன்ஃபு வித்தைகளை காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல சோகமா இருந்த லீனா அந்த இடத்துல இருந்து போறா. அதை பார்த்த டீனும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்பதான் அவ ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த டீன் ஏன் அழறீங்கன்னு கேக்குறான். அப்பா கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு அவ வருத்தப்படுறா. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் எதையோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரி தோணுதுன்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு ஷாக்கான லீனா இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கிறோமான்னு கேக்குறா. அப்பதான் இவன் யாருங்கிற உண்மையை சொல்ல வரும்போது கரெக்டா லீனா அப்பாவோட பிஏ வந்துடுறான். நேர்ல விஷ் பண்ண முடியாதனால பொண்ணுக்கு வீடியோ கால்ல வந்து விஷ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் கொடுத்த அதே கிஃப்ட இந்த வருஷமும் அவர் கொடுக்கவும் அதை பார்த்த லீனா நீங்க இதை ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றா. பொண்ணுகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கும் போதுதான் டீன் இருந்துட்டு அன்பா கொடுத்தா அதை மறுக்க கூடாதுன்னு சொல்றான். உடனே யார் அந்த பையனை கேக்குறாரு. பியா அவனோட முகத்தை காட்ட ட்ரை பண்ணி தடுக்கி கீழே விழுது கீழே இருந்து மேல வரைக்கும் அவனை காட்டுறாரு. இவனோட அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு பணக்கார வீட்டு பையனா இருப்பானு நினைச்ச அவங்க அப்பா நாளைக்கு என் பொண்ணு உங்க கூட லஞ்ச் சாப்பிடுவான்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. அப்ப அவனோட பேரை கேட்கும் போது டீனுங்கிறத டேன்னு மாத்தி சொல்லிடுறான். அப்புறம் வழக்கம் போல அவருக்கு இன்னொரு கால் வரவும் இந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. லீனாவும் நாளைக்கு சந்திக்கலான்னு போயிடுறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட பேசிட்டேன்னு இவன் சந்தோஷத்துல
வந்துகிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் அப்ப ஏன் அவகிட்ட போய் சொன்ன, ஒருவேளை உண்மை தெரிஞ்சா அவ உன்னை ஏத்துக்க மாட்டாளான்னு கேட்டதுக்கு டீன் கிட்ட பதில் இல்ல. நான் மனுஷனா இருக்கும்போது எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு இது சொல்லவும் விஷ் டிராகன் இதுக்கு முன்னாடி மனுஷனா இருந்ததை கேட்டு இவன் ஷாக் ஆகுறான். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் மனுஷனா தான் இருந்தேன், இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துல எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. எப்ப நான் என்னுடைய 11 மாஸ்டர்ஸ் உடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்பதான் என்னால சொர்க்கத்துக்கு வர முடியும்னு சொல்லிருக்காங்க. அதனால உன்னோட 3வது விஷா எவ்வளவு தங்க வேணும்னு சொல்லு, அதை கொடுத்துட்டு நான் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுது. அதுக்கு டீன் இருந்துட்டு உனக்கு ஃப்ரெண்டோட அருமை புரியலன்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த டிராகன் உனக்கு தான் உன்னோட நிலைமை புரியல, இங்க எல்லா விஷயத்துக்குமே ஒரே பதில் பணம் தான் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல லீனா அப்பாவுடைய பிசினஸ் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. அவர் பேங்க்ல இருந்து வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாதனால அவர் கம்பெனியை ஜப்தி பண்ண போறதா பேங்க்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த 3 அடியாளுக்கிட்டையும் அந்த டீ பாட்டை கண்டுபிடிக்க சொன்னதே இவருதான். இப்ப டீனை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனது லீனாவோட அப்பா தான் தெரிஞ்சிருச்சு. அந்த 3 அடியாளுகளும் அவன் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் டிராகன்ல பறந்து வீட்டுக்குள்ள போயிடுறான். அவங்க அம்மா வரதுக்குள்ள காஸ்டியூமை கழிச்சு படிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறான். ஆனா அவங்க அம்மாக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. என்னோட பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியாது, அப்படி இருந்தா இந்த ஏழ்மைதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லிடுறான். இதனால இவங்க 2 பேரும் சோகமாயிடுறாங்க. அதை விஷ் டிராகன் பாத்துக்கிட்டு இருக்கு. வெளியே அந்த அடியாளுக வெடிய காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. டீன் நடந்து போறத பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு இவன் கார்ல ஏறி போறத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்காவது லீனா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறான். ஆனா பணக்காரங்களோட வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கிறதுனால அவன் சொல்றதுக்கு தயங்குறான். லீனாவும் நீங்க ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து தான் வந்திருப்பீங்கன்னு சொன்னதுனால இவன் அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். இதனால பணக்காரங்க எப்படி நடந்துக்கணும்னு விஷ் டிராகன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். பொதுவா பணக்காரங்க எல்லாரும் பேசிக்க மாட்டாங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க, ஏன் சிரிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்றத கேட்டு இவனும் அதே மாதிரி நடந்துக்கிறான். அது லீனாக்கு பிடிக்காம எந்திரிச்சறா. கரெக்டா அந்நேரம் பார்த்து அடியாளுக இவனை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுல எப்படி டிராகன் பட்டத்துல பறந்தாக்களோ அதே மாதிரி இப்போ ஒரு டிராகன்ல பறந்து ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. அப்ப இவன் கேட்ட விஷ் 24 மணி நேரம் ஆனதும் ஒவ்வொன்னா மறைய ஆரம்பிக்குது. லீனா உன்னுடைய சூட்டுக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன், என்னுடைய பேரு டேன் இல்ல, நீ டீன் தானா, ஏன் என்கிட்ட பொய் சொன்னீன்னு லீனா கேட்கவும் நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ என் கூட பேசி இருந்திருக்க மாட்டியோன்னு பயந்தேன். அப்ப நீ இன்னும் இங்கதான் இருக்கியான்னு லீனா என்ன சொல்ல போறான்னு இவன் பயந்துகிட்டு இருக்கும் போது நாம சின்ன வயசுல இங்கதானே விளையாடிக்கிட்டு இருப்போம், இடம் இன்னும் மாறவே இல்லைன்னு அதை பாக்குறதுக்காக போறா. அப்ப டீனோட அம்மா இவன் பொண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்காக தான் வித்தியாசமா நடந்துக்கிட்டியான்னு அவனை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் இவன் அது லீனான்னு சொல்றான். உடனே அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்காக சூப் செஞ்சு கொடுக்குறாங்க. லீனாவும் அங்க இருக்கக்கூடியவங்க கூட சகஜமா பழக ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஒருத்தர் நீங்க சின்ன வயசுல பண்ணதை நினைச்சு இவன் இன்னுமே அழுதுகிட்டு இருக்கான்னு இவனை கலாய்க்கிறாரு. இதை எல்லாத்தையும் வெளியிருந்து பாத்துக்கிட்டு இருந்த விஷ் டிராகனை டீன் உள்ள கூப்பிடுறான். இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போதுதான் டீன் லீனாவை தனியா கூப்பிடுறான். இப்ப 2 பேருமே மாடிக்க வராங்க. அப்ப டீன் நாம சின்ன வயசுல செஞ்ச ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். லீனாவும் ஒரு வார்த்தை கூட மாறாம அந்த ப்ராமிஸ சொல்றா. அப்ப திடீர்னு லீனாவுடைய ஃபேஸ் அந்த பெரிய பில்போர்ட்ல பார்த்ததும் கீழே விழுந்துடுறா. நானும் முதல் டைம் பார்க்கும்போது இப்படித்தான் பயந்தேன், ஆனா இப்ப அது எனக்கு பழகிருச்சு. அப்ப லீனா கிட்ட நிஜமாவே நாம டேட் போலாமா, டேனா இல்லாம டீனா? லீனா சொல்ல வரதுக்குள்ளேயே பிஏ கால் பண்ணி ஆட் ஷூட்டிங் இருக்கு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். அப்ப லீனா டீன் கிட்ட நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா இனிமேல் நம்ம சந்திச்சுக்க மாட்டோம்னு சொல்றா. ஆனா நான் உன்னை பாக்குறதுக்காக 10 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நான் இப்ப வேறொரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னோட ஃபியூச்சருக்காக எங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு ஐம் சாரின்னு லீனா அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் இவன் மனசு உடைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். சோகமா வந்த டீன் கிட்ட நீங்க சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்பவும் இருக்க முடியாது, இப்ப இருக்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட உடனே டீ பாட் எடுத்துட்டு மாடிக்க வந்து அவனோட 3வது விஷா நிரந்தர பணக்காரனா இருக்கணும்னு கேக்குறான். அவன் என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரியே பணம் தான் இங்க முக்கியமா இருக்கு, அதனால என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்னு அவன் விஷ் டிராகன் கிட்ட கேக்குறான். ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி விஷ் டிராகன் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நான் விஷ் டிராகனா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசனா இருந்தேன், என்னுடைய பேர் லாங், நான் பிறந்தது ஒரு ராஜ குடும்பத்துல, என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த உலகத்துல முக்கியமானது தங்கம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலேயே என்னுடைய மகள் என்னுடைய நண்பர்கள்னு யாரையுமே நான் மதிக்கல, தங்கத்துக்காக என்னுடைய மகளுக்கு விருப்பமே இல்லைனாலும் மத்த மன்னர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும்னு போரிட்டு என் மகன் இழந்தேன், இதனாலேயே நான் சாகும்போது என் கூட யாருமே இல்ல, சொர்க்கத்துக்கு போக விடாம தடுத்த கடவுள் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு என்ன இந்த விஷ் டிராகனா மாத்திட்டாரு, இது எனக்கு வரம் இல்ல சாபம்,
எல்லாருமே என்கிட்ட பணம் வேணும் தங்கம் வேணும் தான் கேட்பாங்க, ஆனா நீ மட்டும் தான் நட்பு வேணும்னு கேட்ட. இதால நான் முழுசா வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கலினாலும் வாழ்க்கையில நட்புக்கும் ஒரு பார்ட் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு விஸ்ட்ராகன் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல லீனா அப்பாவோட கம்பெனிய மொத்தமா ஜப்தி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொட்டைய நான் அந்த பையனை ஆல்மோஸ்ட் புடிச்சிட்டேன், ஆனா ஒரு பொண்ணு கூடுறதுனால அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்ப அந்த இடத்துக்கு லீனா வரா. அப்பா நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தேன்னு சொல்லவும் நாம திரும்பவும் அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்கிறாரு. இல்ல நான் அதை கேட்கல, ஒரு பையனை என் கூட லஞ்ச் சாப்பிட சொன்னீங்களே அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல இந்த டீன்னு சொன்னதும் அவர் கண்டுபிடிச்சாரு அந்த டீ பாட் அவங்கிட்ட தான் இருக்குன்னு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அந்த அடியாளு கூட சேர்ந்து வேன்ல ஏறி போறத லீனா மேல இருந்து பாத்துறா. இங்க லீனாவோட அப்பா அடியாள்ஸ் கூட வந்ததை பார்த்ததும் டீனுக்கு புரிஞ்சிருது. இப்ப டீனுக்கும் அந்த மொட்டைனுக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அதுல டீன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப லீனாவோட அப்பா அவனுக்கு ஆர்டர் போடவும் நீங்க சொல்றது நீ கேட்க முடியாதுன்னு அவரையும் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இப்ப விஸ்ட்ராகனை வெளியே வர வச்சு அவனோட ஆசையா நான் எதை தட்டாலும் அது தங்கமா மாறணும்னு கேக்குறான். விஸ்ட்ராகனும் அவனோட ஆசையை நிறைவேற்றிருது. அவங்க இங்கிருந்து கிளம்பும் போதுதான் லீனா அந்த இடத்துக்கு வரா. ஆனா மேல இருந்து கீழே விழுந்ததுல லீனாவோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஆனா டீன் அவங்களோட வேனை துரத்திட்டு போய் அவங்க கூட சண்டை போடுறான். அதுல வேன் தடுமாறி பாலத்துல இருந்து கீழே விழுந்துருது. அப்ப இவங்க 2 பேருமே டீ பாட்டை புடிச்சிட்டு ஒரே சமயத்துல டிராகனை வெளியே வாங்குறாங்க. அப்ப அந்த மொட்டைய டீனை கீழே தள்ள சொல்றான். ஆனா 2 பேரும் தொட்டுக்கிட்டு இருக்கறனால ஒருத்தர் பேச்ச மட்டும் கேட்க முடியாது. அப்ப டீனை எட்டி வச்சிடறான். அதனால டீனோடைய கண்ணுக்கு விஸ்ட்ராகன் தெரியல. உன்னோட 3வது ஆசையா நிறைய தங்கம் வேணும் தானே கேட்ட, இப்ப நானே உன்னை தங்கமா மாத்திரன்னு அவன் டீனை தங்கமா மாத்துறதுக்கு பக்கத்துல வரான். அப்ப டீனை காப்பாத்துறதுக்காக விஸ்ட்ராகன் நடுவுல வந்துருது. சரியா டீனோ அந்த மொட்டையை எட்டி உதைக்கும் அவன் கைப்பட்டு அவனே தங்கமா மாறிடுறான். கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற விஸ்ட்ராகனை வெளியெடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. இப்ப கடலுக்கடியில விஸ்ட்ராகனும் கடலுக்கு மேல டீனும் நிலத்துல லீனாவும் அவங்க அப்பாவும் எல்லாரும் சோகத்துல இருக்கும் போது இங்க விஸ்ட்ராகனா இருந்த லாங் சொர்க்கத்துக்கு வராரு. அப்ப கடவுள் நீ விஸ்ட்ராகனா இருந்த உன்னோட காலம் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் இருந்துட்டு அந்த பையனோட கடைசி ஆசை இன்னும் மிச்சம் இருக்கு, நான் திரும்பவும் பூமிக்கு போகணும்னு கேக்குறாரு. ஆனா கடவுள் இருந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, எப்போ உன்னை பத்தி இல்லாம மத்தவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பயே உனக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சுச்சுங்கிறாரு. ஆனா இவரு சொர்க்கத்துக்குள்ள போகாம திரும்பவும் என்னை விஸ்ட்ராகனா மாத்துங்கன்னு கடவுள் கூட சண்டை கட்டுறாரு. என் நண்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், உடனே போய் ஆகணும்னு இவர் கேக்குறாரு. கடவுளும் வேற வழி இல்லாம ஒரே ஒரு கண்டிஷனோட திரும்பவும் இவரை விஸ்ட்ராகனா இருக்கிறதுக்கு கடவுள் அனுமதி கொடுக்குறாரு. இப்ப டீன் முன்னாடி வந்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ உன்னோட கடைசி ஆசையை சொல்லுன்னு கேக்குறாரு. அவனும் அவனுடைய கடைசி ஆசையை கேக்குறான். இங்க இறந்து போன லீனாவோட அப்பாக்கு விஸ்ட்ராகன் உயிரை கொடுத்துட்டு வானத்துல பறந்து போயிருது. 3 ஆசைகளும் கேட்டதால அந்த டீ பாட் மறைஞ்சு போயிருது. டீனும் ஒரு வித நிம்மதியோட அவனுடைய வீட்டுக்கு போறான். அப்பதான் திடீர்னு டீனோடைய வீட்டுக்கு லீனாவும் அவங்க அப்பாவும் வராரு. நீ பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாரு. அதே சமயம் லீனாவும் டீன் கூட திரும்பவும் சேர்ந்துடுறா. அப்ப இவரு டீன் அம்மா செஞ்ச சூப்பை குடிச்சதும் அவருக்கு ஒரு ஐடியா வருது. அடுத்த சில நாட்கள்லயே ஒரு பெரிய ஹோட்டலை இவங்க ஓபன் பண்ணிடுறாங்க. அப்ப டீன் கப் எடுக்கிறதுக்காக வரான். அதுல ஒரு கப்ல டிராகன் படம் வரைஞ்சிருக்கு. இப்ப வெளியே வந்து லாங்னு கூப்பிடுறான். உடனே விஸ்ட்ராகன் வெளியே வந்துருது. நீங்க இந்நேரம் சொர்க்கத்துல தான் இருந்திருக்கணும், ஆனா சில காரணத்துக்குனால நான் திரும்பவும் இங்கேயே வந்துட்டேன். சோ டீனுக்காக தான் பல வருஷமா அவர் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையை விட்டுட்டு இவனுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காரு. இதனால இன்னும் கொஞ்சம் வருஷம் மனிதர்கள் கூட தான் டிராவல் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் அந்த டீ பாட்டை போய்கிட்டு இருக்கிற ஒரு வண்டியில வைக்கிறான். அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போறதே கடவுள் தான். இனி இந்த டீ பாட் யார் கையில கிடைக்க போறதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.